லேபர் ரூம்ல லேபர் பெயின்ல சாப்பிடலாமா? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். கண்டிப்பா சாப்பிடலாங்க. அது எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ என்ன மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளால ஒரு எனர்ஜி ரிச்சா இருக்க முடியும். ஏன்னா ஒரு லேபருங்கிற பொழுது, நம்மளுக்கு ஒரு ரொம்ப அதிகமான நம்மளுக்கு அந்த ஒரு எனர்ஜிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறது வில் பி ஈசியர் ஃபார் யூ. லைக் ஏதாவது நட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. இல்லனா வந்து ஒரு சின்ன பிஸ்கெட், பிரெட் ஹை எனர்ஜியா இருந்ததுன்னா, இட் வில் பி மோர் ஈசியர் ஃபார் யூ. ஒரு ஸ்மால் பைட்ஸ் மாதிரி எடுக்கிறது வில் பி ஈசியர். அண்ட் நிறைய தண்ணி குடிக்கிறது வில் பி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கொஞ்சமா சிப்ஸ் எடுக்கிறது. தண்ணியை விட நீங்க இளநீர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட எனர்ஜி நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு பொட்டாசியம் ரிச்சா இருக்கிறதுனால நம்மளுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் மசில் ரெக்கவரி. ஸோ அதுவும் வந்து நீங்க அப்பப்போ சிப் பண்ணிக்கலாம். ஸோ அவசியமா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறத விட லிசன் டு யுவர் பாடி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பா லேபர்ல இருக்கும் பொழுதும் பெயின்ஸ் வரும் பொழுதும் நீங்க சாப்பிடலாம். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவாய்ட் பண்றது வில் பி பெட்டர். யாருக்கு நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம்னா, நம்ம ஏற்கனவே எலெக்டிவா சிசேரியன் பிளான் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அனஸ்தீசியா காரணமாக நம்ம சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். ஒரு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவசியமாக நீங்கள் சாப்பிடலாம். அதில் எந்த ஒரு இஷ்யூவுமே கிடையாது.